மன்னார் முதற்கொண்டு பூநகரி, வடமராட்சி, முல்லைத்தீவு, மணலாறு, திருகோணமலை, சம்பூர், மட்டக்களப்பு, பட்டிப்பளை என்று எமது தேசத்தின் கடற்கரை எங்கும் உயர் பாதுகாப்பு வலயம் என்ற பெயரிலான நில ஆக்கிரமிப்பு கடந்த 30 வருடத்துக்கும் மேலாக தொடர்ந்த வண்ணமே உள்ளது. இந்த 30 வருடங்களும் தமது சொந்த ஊரையோ சொந்த வீட்டையோ அறியாது ஒரு தலைமுறை காலமாக அகதி முகாம்களை மட்டுமே அறிந்த தேச மக்கள் புகையிரத பாதைகளோ புதிய கார்பெட் வீதிகளோ வீட்டுத் திட்டங்களோ கேட்கவில்லை. எம்மை எமது சொந்த மண்ணிலே குடியமர்த்துங்கள், எமது பரம்பரை வாழ்ந்த வீட்டிலே வாழ விடுங்கள், எமது சொந்த மண்ணிலே எம்மை பயிர் செய்ய விடுங்கள், எமது பாடசாலைகளிலே எம்மை கல்வி கற்க விடுங்கள், எமது கோவில்களிலும் தேவாலயங்களிலும் எம்மை வழிபட விடுங்கள் என்று மட்டுமே கேட்கின்றார்கள். வீராய, ரணரிஷி, ரணஜய, பிரதாப என்று 50க்கும் மேற்பட்ட கடலில் நிற்கும் ஒவ்வொரு போர்க்கப்பல்களுக்கும் அந்த கப்பல்களின் பெயரிலே எமது மண்ணின் கடலோரம் எங்கும் ஒவ்வொரு தனிமுகாம். உயர்மட்ட படைத்துறை அதிகாரிகளும் அவர்கள் குடும்பங்களும் வந்து தங்க உயர் பாதுகாப்பு வலயத்திற்குள்ளே உல்லாச விடுதிகள். ஆனால் 50க்கும் மேற்பட்ட அகதி முகாம்களில் இருக்கும் எமது மக்களுக்கோ 5 அடி நிலத்தை கூட வழங்க தயங்கும் அரசு. கதிராடி குடிசையில் தந்தையின் துரியோடு வருமானத்துடன் வாழ்க்கையை நடத்தும் குடும்பம் இவையொன்றும் இவரது கல்விக்கு தடை போடவில்லை. இவர் இன்று கிழக்கு மாகாணத்து பல்கலைக்கழகம். எப்போ வந்தீங்க? இங்கே வந்து ஒரு 5 வருஷம். உங்களோட சொந்த இடம்? 5 வருஷமா இதுக்கெல்லாம் இருக்குங்க. 4 பிள்ளைல 5 கல்யாணம் 5 பிள்ளைகள் இருக்கலாம் வளருங்க. 7 படிச்சு 7 கரவா காலேஜ் சார். என்ன சார் எனக்கு 2 வருஷம். എൻ്റെ പേര് வந்து சிவாஹரி சௌந்தரி. நான் வந்து இப்போ ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியில் செகண்ட் இயர் மேனேஜ்மெண்ட் செய்கிறேன். எங்களோட வீட்டு அப்பா அம்மா நான் 3 தங்கச்சி, அக்காரா கல்யாணம் பண்ணிட்டாவும். மற்ற தங்கச்சி வந்து தையல் செஞ்சு கொண்டிருக்கிறா. அடுத்த தங்கச்சி வந்து A level படிக்கிறா, இப்போ ஃபஸ்ட் இயர். அவள் காமர்ஸ் தான் செய்கிறேன். மற்ற தங்கச்சி வந்து கிரேட் 8 படிக்கிறா. நான் வந்து ஹாஸ்டலில் தான் நிற்கிறேன். நான் சாட்டர்டே சண்டேயில் இங்கே வந்து போகிறேன். நான் மற்றது அப்பா வந்து கூலி வேலை செய்கிறது, அதோட மீன் பிடிக்கிறது. மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு 200-300 வரும். அதை வச்சு சாப்பாடு செலவு செய்யணும். வச்சு தங்களுக்கு கொஞ்சம் உடுப்பு தச்சு கொள்வது, அந்த செலவும் சேர்த்து எங்களோட அன்றாட செலவுக்கு கொஞ்சம் போதுமாக இருக்குது. மற்றது வந்து இதை எங்களோட விழாவை சுற்றி கொஞ்சம் காணி இருக்குது, ஒரு 2 ஏக்கர் இருக்கும் வளோட சேர்த்து. அதில் வந்து ஒரு பவுன் செய்கிறாங்க. அதை செஞ்சு தான் சாப்பாடு கொஞ்சம் வச்சுருக்கேன். உங்களோட இதுக்குள்ளார எவ்வளோ வருது? 2500. உங்களை எல்லாருக்கும் செய்யணும். அதே மாதிரி ஆக்கிரமிப்புகளுக்கும் அவல வாழ்வுகளுக்கும் மத்தியில் அடிப்படை வசதிகளற்ற அகதி முகாம்களில் கைவிளக்குகளின் வெளிச்சத்தில் காப்போத உயர்தரம் வரை கல்வி கற்று பல்கலைக்கழக அனுமதி பெற்றும் கூட தமது உயர்தர கல்வியை தொடர அவர்களின் குடும்ப பொருளாதார நிலை ஒரு தடையாக இருந்த போது
கல்வி கனெக்ஷன் ஊடாக உதவி அளித்து இந்த மாணவர்களினதும் குடும்பத்தினரதும் அவர்கள் எதிர்கால சந்ததியினரதும் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த உதவியுள்ளீர்கள். ஒரு மாதம் கேம்பஸ் போகாமல் இருந்தேன். கடாச்சும் போகல. கடாச்சும் போகல. போன உடனே போய் பார்த்தேனாங்க செலவுகள் பிரச்சனை இருந்துச்சு. அப்போ நான் வேறு எதுவும் கோர்ஸ் படித்து செய்வோம். ஒரு மாதம் நின்றுட்டேன் போகல. ஹெல்ப்பாக இருக்குது. உண்மையாக நிறைய நாள் பிறகு ஒரு 6 மாதம் கழிச்சு கேம்பஸை தொடங்குமாண்டு ஒன்றா இருந்திருக்கேன். ஆனால் இந்த 2500 ரூபாண்டாலும் எனக்கு அந்த டைமில் சாப்பாடு செலவுக்கு பெரிய ஒரு ஹெல்ப்பாக இருக்குது. படிக்க வந்து இந்த ஊரில் உள்ள பிள்ளைகளுக்கு உதவி செய்யணும். இப்பயும் நான் ஏஎல் கிடைச்சோடனே எங்களுக்கு அந்த சஸ்கோர் பிரச்சனை இருந்தது. 1.5 வருஷமாக நான் இருந்தேன். அப்போ டியூஷன் சொல்லியிருந்தேன். ஜிஎஸோட சேர்ந்து இந்த வாழ்வாதார உதவிகளுக்கு ஹெல்ப் பண்ணேன். நான் இப்போ பெண்கள் வேலையமைப்பில் 4 நிறுவனத்தில் இருக்கிறேன். நான் படிப்பிச்ச இதை வந்து எங்கள் தங்கச்சி கண்டினியூ பண்ணுறேன். எனக்கு கடவுளால் கொடுக்கப்பட அதை விட பெரிய வரம் எனக்கு எங்கள் அம்மாவும் அப்பாவும் அவங்களோட கண்டினியூ அவங்களோட அந்த முயற்சியால் நான் படிச்சுட்டு பண்ணேன். இன்னொரு ஆசை என்னென்ன என்ன மாதிரி நிறைய பிள்ளைகள் இருக்காங்க. அவங்களும் நான் தேடி சில நேரம் ஸ்கூல் போகாமல் இருப்பாங்க. பொலிசில் பிடிச்சி கொடுப்பேன்னு பிடிச்சி அடித்து அதெல்லாம் படிப்பிக்கிறேன். எனக்கு ஆசை இப்போ எங்களோட அந்த ஜூனச்சர் முகாமை வந்து எங்களோட அக்காக்கள் வந்து கேம்பஸ் சென்டர் பண்ணி எப்படி ஒரு நல்ல இப்போ முகாமுண்டே இல்லாது அது ஒரு படித்த ஒரு இடமா தான் தென்பட்டது. அப்படி வந்து இந்த ஏரியாவை ஆக்கணும் தான் லட்சியம். நம்ம சாப்பிட்றது காசு இல்லை. அண்டைக்கு ஃபுல் அண்டை காலையில் மத்தியானம் சாப்பிடல காசு இல்லை. வீட்டை நான் கேட்கலாம். உடனே கேட்கக்கூடிய இது இல்லை. அங்கே நிற்கிறீங்களா? ஹாஸ்டலில் நிற்கிறேன். அப்போ திரும்ப தான் என்ன செய்யணும்னா ஏடிஎம் காட்டுறது. சம்டைம் எதுவும் காசு பேலன்ஸ் இருந்தால் 100 எடுக்கலாம் மண்டையில், 200 ரூபா வரைக்கும் எடுக்கலாம் மண்டையில். அப்போ இதுக்காண்டு போட்டு பார்ப்போம் போட்டேன். அப்போ 2500 காசு வந்துருந்தது. அப்போ அது ஒரு எனக்கு பெரிய உதவியாக போய் வடகிழக்கு மாகாணங்களின் அபிவிருத்திக்கு தாம் பல 100 கோடி ரூபாய்களை செலவிட்டு வருவதாக ஸ்ரீலங்கா அரசு கூறினாலும் இந்த அபிவிருத்தி பணிகளுக்கு ஒதுக்கப்படும் பணத்தின் ஒரு சில வீதம் கூட வடகிழக்கு மக்களின் கையில் சென்றடைவதில்லை. அபிவிருத்தி பணிகளுக்கான கொத்துராந்துக்காரர் தொடக்கம் கொத்தனார் கூலியாள் வரை ஸ்ரீலங்காவின் தெற்கு பகுதியில் இருந்து இறக்குமதி செய்யப்படுகின்றார்கள். வடகிழக்கில் 50% நிரந்தர தொழில் ஏதும் அற்றவர்களாகவே காணப்படுகின்றார்கள். கடந்த 3 வருடங்களாக பட்டதாரி படிப்பை முடித்து வெளியேறிய இருவரும் அரசு சேவைக்குள் உள்வாங்கப்படவில்லை. தனியார் நிறுவனங்கள் என்று சில சிறிய அளவிலான தொழிலகங்களே அங்கு காணப்படுகின்றன. இந்த நிலையில் போர்னால் பாதிக்கப்பட்ட சாதாரண ஒரு ஊழியனுக்கு நிரந்தரமற்ற கூலி வேலையை தவிர வேறெந்த வருமானமும் கிடைப்பதில்லை. இதன் காரணமாக பல குடும்பங்கள் சில வேளைகளில் ஒரு நேர உணவை பெறுவதற்கே ஏங்கும் நிலை ஒன்று காணப்படுகின்றது. இந்த நிலையை கவனத்தில் எடுத்தே இதுபோன்ற குடும்பங்கள் ஒரு நிரந்தர வருமானத்தை தொடர்ச்சியாக மாதாந்தம் பெற வேண்டும் என்ற நோக்கில் போர்னால் பாதிக்கப்பட்ட வறுமை கோட்டின் கீழ் வன்னி பகுதியிலே வாழ்கின்ற குடும்பங்களின் சில தெரிவு செய்யப்பட்டு அவர்கள் தமது வாழ்வாதாரத்தை மீண்டும் கட்டியெழுப்பக்கூடிய வகையில் குடும்பங்களுக்கான உதவி என்ற சேவையும் உங்களை போன்ற தாராளமனம் படைத்த நன்கொடையாளர்களின் உதவியுடன் கடந்த வருடமும் அது சேவைகளில் ஒன்றாக இணைக்கப்பட்டது. கடந்த ஆண்டு தெரிவு செய்யப்பட்ட 18 குடும்பங்கள் அவர்களின் செயல்திறமைகளை அடிப்படையாக கொண்டு ஒரு தொடர்ச்சியான வருமானம் ஒன்றை கொடுக்கக்கூடிய சிறுதொழில் ஒன்றை ஆரம்பிக்கவும் அதனை தொடர்ந்து வெற்றிகரமாக நடத்தவும் பயிற்சி பொருளாதார உதவியும் வழங்கப்பட்டதுடன் அவர்கள் எதிர்கொண்ட சவால்களுக்கான தீர்வுகளும் வழங்கப்பட்டது. தந்ததே பெரிய விஷயம். அதை சொன்னதே பெரிய விஷயம்.